கிளாஸ் 10 மேக்ஸில் சாப்டர் 4 செகண்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0வா? இதை நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாம். ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0வா? இங்கே ஏவோட வேல்யூனா இருக்கு 1, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ -10. இப்போ இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏ இன்டூ சினா 1 இன்டூ -10 -10. இங்கே பி வேல்யூ போட்டுக்கணும் -3. இப்போ இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணா இது 3 வரும். அப்ப +2 2 5s are 1 10s are 10. ஆனா ஆட் பண்ணா இது வராது. 2 5s are 10 -10 வரணும், -3 வரணும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வரணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இங்க வரணும். அப்ப -5 பண்ணனா 2 into -5 -10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 2 -5 பண்ணா -3. சரியா? ஸோ கிளியரா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா மேல இருக்கிறது வரணும், ஆட் பண்ணா சைட்ல இருக்கிறது வரணும். அப்ப இதை என்ன பண்ண போறோம் பாரு, என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு இந்த -3x பதில் தான் இதை போட்டுக்கிறோம். பிளஸ் 2x மைனஸ் 5x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதுல காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டுல காமன் எக்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் 2 இங்க என்ன எடுத்தோமோ அதே தான் இங்க பண்ணோம், எக்ஸ் பிளஸ் 2. இப்ப இங்க நம்பர் என்ன நம்பர் போட்டா இது வரும், -5 -5 x -5x -5 into 2 -10. சரியா? ஈக்குவல் டு 0 போட்டு வரணும். இது எப்படி எழுதணும்னா x -5 into x plus 2 equal to 0. ரெண்டுத்துமே தனித்தனியா 0. x -5 equal to 0, x plus 2 equal to 0. அப்ப x is equal to 5, x is equal to -2. இதான் ரூட்ஸ். இது ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆல்பா 5னா பீட்டா வந்து -2. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 என்ன பண்ணோம், இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணோமா, சைனோட பண்ணோம். 2 into -6 -12. இங்க வந்து 1 வரணும். இதை எப்படி பண்ணிட்டு வாங்க, 12 1s are 12. ஆனா இங்க டிஃபரன்ஸ் 1 தான் வரணும், கிடையாது. 2 6 are 12, டிஃபரன்ஸ் 4 ஆயிடும். அப்ப அதுவும் கிடையாது, 3 டைம்ஸ்ல வரும். 3 4s are 12. இங்க மைனஸ் இருந்தா ஏதாச்சும் ஒன்று மைனஸ் வரணும்ல. எதுக்கு மைனஸ் வரும், 3 -3க்கு -3 + 4 தான் +1 வரும். கரெக்டா? அதுவே நீ 4 போட்டீங்கன்னா -1 ஆயிடும். அப்ப அது தப்பு. 3க்கு தான் மைனஸ் போட்டுருக்கணும். சரியா? இது இன்னொரு முறை கிளியரா செக் பண்ணுங்க. -3 into 4 -12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -3 + 4னா 1. அப்ப இது கரெக்ட். இப்ப இதை போடும் போது கிளியரா பார்த்துட்டு வாங்க. 2x ஸ்கொயர் அப்படியே போடு. எக்ஸுக்கு பதில் -3x + 4x -6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல காமனா எடுக்கணும். எது, எக்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கு. 2x -3 இங்க வரும்போதும் என்ன பண்ணுவா, 2x -3 அதே தான் போட்டுப்ப. இப்போ இங்க என்ன நம்பர் போடலாம், +2 போடலாம். 2 into 2 4x, 2 into 3 -6. அப்ப x plus 2 2x -3 equal to 0. எல்லாத்துலயும் அந்த equal to 0 அப்படியே போட்டுனே வந்துடலாம். சரியா? அப்ப x plus 2 equal to 0 ஒரு ஆன்சரு. 2x -3 equal to 0 ஒரு ஆன்சரு. x is equal to -2, 2x is equal to 3, x is equal to 3/2. அப்ப ரெண்டு ஆன்சர், ஆல்பா வந்து -2, இன்னொன்று பீட்டா வந்து 3/2. சரியா? அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், √2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5√2. இது சிம்பிளான கொஸ்டின் தான். பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், இதையும் மல்டிபிள் பண்ணோமா, மல்டிபிள் பண்ணா என்ன வரும், √2 into 5√2வா. √2 into √2 பண்ணா 2 5s are 10 ஆயிடுது. இப்ப இங்க மேல பண்ணா 10 வரணும், கீழே வந்தா என்ன வரணும், நான் என்ன பண்ணிப்பேன், நம்மளுக்கு 7 வரணும்ல, அவ்வளவுதான். சிம்பிளாவே பண்ணலாம் பாரு. இங்க 7 வரணுமா, 7 வரணும்னா என்ன நம்பர் பண்ணலாம், 2 5s are 10 எல்லாமே பிளஸ் தான். அப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா இதை எவ்வளோ போட்டுடலாம். அப்பனா வரும் பாரு,
root 2x square plus 2x plus 5x plus 5 root 2 equal to 0. Next என்ன பண்ணலாம், இந்த 2-வை எப்படி எழுதிக்கலாம்னா root 2 into root 2 எழுதிக்கலாம். சரியா, root 2x square இந்த 2-வை root 2 into root 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன் 5x 5 root 2. அப்பதான் காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். root 2 இதுலயும் root 2 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப காமனா இந்த ரெண்டு டேர்ம்ல எது எடுப்பேன்னா root 2x காமனா எடுக்கணும். அப்பனா இருக்கும் வெறும் x மட்டும் இருக்கும், இங்க root 2 மட்டும் இருக்கும். சரியா, root 2 எடுத்துட்டா ஒரு x எடுத்துட்டா root 2 மட்டும் இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கும், அதுதான் x plus root 2 அதுதான் பண்ணுவேன். இங்க என்ன பண்ணோம் 5 மட்டும் பண்ணா 5 into x 5x 5 root 2 equal to 0. இப்ப இதை என்ன பண்ணலாம், இது ஒரு root 2x plus 5 into x plus root 2 equal to 0. next step தனித்தனியா பண்ணிக்கலாம். root 2x plus 5 equal to 0, x plus root 2 equal to 0. அப்பனா வரும் root 2x equal to minus 5, x is equal to minus 5 by root 2. இங்க வரும்போது x is equal to minus root 2. அப்ப ரெண்டு வேல்யூ வந்துச்சு நம்மளுக்கு. சரியா, என்னன்னா ஒன்னு ஆல்பா வந்து minus 5 by root 2 எடுத்துக்கலாம், பீட்டா வந்து minus root 2 எடுத்துக்கலாம். சரியா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல போன கொஸ்டின்லாம் டினாமினேட்டர்லாம் எதுவும் இல்லை. இப்போ 8 இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து அந்த டினாமினேட்டர் எதுவும் இல்லாத மாதிரி பண்ணும். அப்போ எல்சிஎம் வந்து நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். இங்க என்ன ஆகும், அந்த 8 மல்டிபிள் ஆகும். 8 2s are 16x ஸ்கொயர், இந்த 8 இங்கேயும் மல்டிபிள் ஆகும், minus 8x plus 1 equal to 0. இப்போ இந்த 8 இந்த சைட் போச்சுன்னா 8 into 0 0 ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் வந்து 16x ஸ்கொயர் minus 8x plus 1 equal to 0. இப்போ என்ன பண்ணோம், 16 into 1 16 minus 8 வரணும். என்ன நம்பர் பண்ணலாம், 4 4 16, ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணனா minus 4 into minus 4 plus 16 ஆட் பண்ணேன்னா minus 8. சரியா, minus 4 plus minus 4 minus 8 மல்டிபிள் பண்ணா minus 4 into minus 4 16 வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், 16x ஸ்கொயர் இந்த minus 8x பதில் 4x minus 4x plus 1 equal to 0. காமனா 4x எடுக்கலாம். அப்போ எடுத்தனா 4x minus 1 கரெக்டா, இது உள்ள மல்டிபிள் பண்ணிப்பாரு. 4 into 4 16 x into x x ஸ்கொயர் 16x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4x into minus 1 minus 4x. இங்க என்ன போட்டோமோ இதுதான் இங்க போட்டுக்கணும், 4x minus 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், minus 1 போட்டாலே போதும். minus 1 into 4x minus 1 plus ஆயிடும். அப்போ 4x minus 1 4x minus 1 equal to 0. அப்போ 4x minus 1 equal to 0, இதுவும் அதே தான் இருக்கு. 4x minus 1 equal to 0, 4x is equal to 1, x is equal to 1 by 4. இங்கேயும் நான் இருப்போது equal to 1, x is equal to 1 by 4. இப்போ ஆல்பா பீட்டா என்னது, ஆல்பாவும் 1 by 4 பீட்டாவும் 1 by 4 இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த டி வேல்யூ டி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். செக் பண்ணி பார்த்தலாமா, இந்த கொஸ்டின்ல ஏவோட வேல்யூ என்ன இருக்கு பாரு, ஏ வந்து 16, பி வந்து -8, சி வந்து 1. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், 1 மார்க்லாம் தேவைப்படும். இப்போ 0 வருதுன்னா பி ஸ்கொயர்னா -8 ஹோல் ஸ்கொயர் -4 into a value 16, c value 1. 8 8 -8 into -8 64 minus 16 into 4 பண்ணினா 4 6 24, 4 1 4 64 கரெக்டா. 64 minus 64 0. அப்ப ஆல்பா பீட்டா சேமா வருது அப்படினாலே அதுல என்ன அர்த்தம்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து 0வா இருக்கும். இதை யூஸ் பண்ணிலாம் கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கோ. ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸ், ரெண்டு ரூட்ஸா ஈக்குவலா வருது அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், 100x ஸ்கொயர் மைனஸ் 20x பிளஸ் 100 into 1 100, இங்க வந்து -20. என்ன ரெண்டு நம்பர் பண்ணா 10 10s are 100, -10 -10 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா +100 ஆட் பண்ணா -20. அப்ப கரெக்ட். 100x ஸ்கொயர் -10x plus 1 equal to 0.
நெக்ஸ்ட் காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எடுக்கலாம். 10x காமனா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் 10x எடுத்தீங்கன்னா உள்ள 10x மைனஸ் 1 வரும். இங்கேயும் அதே பண்ணிப்பேன். 10x மைனஸ் 1 இங்க வந்து மைனஸ் 1 பண்ணுவேன். சரியா? அப்பதான் மைனஸ் 10x பிளஸ் 1 வரும். அப்ப 10x மைனஸ் 1 இதுமே 10x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்ப இதுமே எப்படிதான் வருது? 10x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, 10x minus 1 equal to 0, 10x is equal to 1, x is equal to 1 by 10. இதுமே அதே தான் வரப்போகுது. 10x is equal to 1, x is equal to 1 by 10. ஸோ இதுலையுமே எப்படி தான் இருக்கு? ஆல்ஃபா is equal to பீட்டா is equal to 1 by 10. இதையும் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 வருதானு. b ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 20. minus 20 whole square minus 4 into a ஓட வேல்யூ 100, c ஓட வேல்யூ 1. 20 into 20 400, 400 minus 400 0 தான் வருது. சரியா? எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆல்பா பீட்டா சேமா வருது அப்படின்னா இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து 0வா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜான் அண்ட் ஜிவந்தி டுகெதர் ஹாவ் 45 மார்பிள்ஸ். நான் பேரே அப்படியே எடுத்துக்கிறேன். ஜான் பிளஸ் ஜிவந்தி ரெண்டு பேருக்கிட்டையும் எவ்வளவு மார்பிள் இருக்கு? 45 மார்பிள்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நான் அப்ப ஜான் கிட்ட இருக்கிற மார்பிள் வந்து லெட் அஸ் கன்சிடர் ஜான் மார்பிள் இஸ் எக்ஸ். அப்ப ஜிவந்தி கிட்ட எவ்வளவு மார்பிள் இருக்கும்? இதுல ரெண்டு வேரியபிள் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரே வேரியபிள் தான் எடுக்கணும். இத எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. இது எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். எக்ஸ் பிளஸ் ஜிவந்தி வந்து 45 இருக்கு. அப்ப ஜிவந்தி மட்டும் வேணும்னா 45 பிளஸ் எக்ஸ் இருக்கு. இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ். ஸோ 45 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இது மாதிரி எடுக்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஏன்னா ரெண்டு வேரியபிளா எடுக்கக்கூடாது, ஒரே வேரியபிளா எடுக்கணும். ஜான் கிட்ட எக்ஸ்னா ஜிவந்தி கிட்ட 45 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு பேருமே 5 தொலைச்சிடுறாங்க. both of them lost 5 marbles each and the product of the number of marbles they have now is 124. We will like to find how many marbles they have. ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் 5 போத் லாஸ்ட் 5 லாஸ்ட் 5 அப்பனா வரும். ஜான் கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கும்? ஏற்கனவே எக்ஸ் இருந்துச்சு, அதுல 5 தொலைஞ்சு போச்சுன்னா என்ன எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 5 பண்ணலாம். சரியா? ஜிவந்தி கிட்ட ஏற்கனவே 45 மைனஸ் எக்ஸ் இருந்துச்சு, இப்ப அதுல ஒரு 5 தொலைச்சு போச்சு. அப்ப எவ்வளவு இருக்கும்? இங்க 5 தானா? 45 மைனஸ் 5னா 40 மைனஸ் எக்ஸ். சரியா? இதோட ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொலைச்சிட்டு அப்புறம் அதோட ப்ராடக்ட் வந்து 124 சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் மல்டிபிள் பண்ணாதான் 124 அர்த்தம். சரியா? ஸோ அப்ப x minus 5 into 40 minus x is equal to 124. இதை என்ன பண்ணலாம்? குவாட்ராட்டிக்கா மாத்திக்கலாம். இப்போ x into 40 வந்து 40x, x minus x வந்து minus x ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணினா மைனஸ் 4 5 20, 200. இந்த 5 இதை மல்டிபிள் பண்ணினா மைனஸ் மைனஸ் plus 5x equal to 124. இப்ப இத என்ன பண்ணலாம்? x மட்டும் தான் இருக்கு பாரு, 2x இருக்கா? ஃபர்ஸ்ட் மைனஸ் x ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அப்புறம் 40 plus 5 45x ஸ்கொயர், 45x minus 200 minus 124 equal to 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நான் வரும் பாரு, 200 4 to 334. அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 45x மைனஸ் 324 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x பிளஸ் 324 ஈக்குவல் டு 0. இப்ப இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கா? இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லி தந்துடுறோம். மல்டிபிள் பண்ணா 324, ஆட் பண்ணா மைனஸ் 45. இது வரைக்கும் சின்ன நம்பரா பார்த்துருந்தா ஈஸியா பண்ணிட்டேன். இப்ப 324 45 எப்படி வரும் தெரியாது. 45 என்ன பண்ணணும்னா 324 இப்படி போட்டுக்கோ. ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். 2 1s are 2 6 are 2 2s are 2 8s are 16 2 1s are. இத என்ன பண்ணலாம்? 3 2s are 6 7 8 2 7s are 3 9s are 3 3s are. இப்ப இந்த ஃபேக்டர்ஸ்ல எது வேணா மாத்தி மாத்தி பண்ணிக்கோ.
எப்படின்னா 2 2s are 4, 4 3s are 12. இது ஒரு செட்டை எடுத்துட்டு இது 12 into 3 3s are 9, 3 9s are 27. 12 into 27 பண்ணா வருமா? வராது. 12 into 27 ஆட் பண்ணாலும் செப்பரேட் பண்ணா வராது. அப்ப எக்ஸ்ட்ராவா 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 9 பாசிபிள் இருக்கா? 36ல 9 ஆட் பண்ணினா வரும்னு நினைக்கிறேன். 36 plus 9 45. எப்படி பண்றான்னு தெரியுதா? இதுல எந்த காம்பினேஷனா எடுத்துக்கலாம். இந்த நம்பர்ஸை மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணினா எதனா ஒண்ணுத்துல வந்துடும். ஃபர்ஸ்ட் 3 நம்பரு, இந்த 3 நம்பர் பண்ண வரல. நெக்ஸ்ட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் 4 நம்பரை மல்டிபிள் பண்றேன். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 ஒரு சைட் போட்டோன்னா 3 3s are 9. இல்ல நீ 5த்துக்கு பண்ணிட்டு 1த்துக்கு கூட பண்ணலாம். இந்த காம்பினேஷனை எப்படி வேணா நீ ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணிங்கன்னா வந்துடும். அப்ப 36 9 ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணோம்? மைனஸ் போட்டுக்கணும். -36 into -9 பண்ணினா 324 வந்துடும். ஆட் பண்ணினா -45 வந்துடும். கிளியரா புரியுதா எப்படின்ட்டு? ஸோ அப்ப இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுக்கோ. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் போட்டு வந்துடலாம் பாருங்க. ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணோம்? x² போட்டு வந்துடுவேன். -45 பதில் -36x -9x plus 324 equal to 0. x காமனா ஆத்தினா x -36, இங்கேயோ x -36 என்ன நம்பர் பண்ணலாம்? 9 பண்ணாலே வந்துடும். -9 பண்ணோம். அப்பதான் -9 into x -9x -9 into -36 plus 334 வரும். 324 வரும். அப்ப x -9 ஒரு ஃபேக்டர், x -36 ஒரு ஃபேக்டர். அப்ப என்ன பண்ணோம்? x -9 equal to 0, x -36 equal to 0, x equal to 9 இதுக்கு வந்து +36. சரியா? இப்ப இதோட விட்டுறாம நம்ம என்ன பண்ணோம்? யாரோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்? மார்பல் இல்ல, அதான் ஜான் கிட்ட எத்தனை மார்பல் இருந்திருக்கும் அப்படின்னா 9 எடுத்துக்கிறேன். சரியா? ஜான் கிட்ட 9 இருந்துச்சு அப்படின்னா, ஜான் கிட்ட 9 இருந்துச்சுன்னா ஜெவந்தி கிட்ட 45 - 9 பண்ணினா கரெக்டா வந்துடும் 36. சரியா? 45 - 9 பண்ணினா 36 நம்ம போட்டது கரெக்ட். இது மாதிரி எழுதி முடிக்கணும். வேர்டிங்ஸ்ல எழுதி முடிக்கணும். ஜான் initially John have 9 marbles, Jivanti have 36 marbles அப்படின்னு வேர்டிங்ஸோட முடிக்கணும். So next question, a cottage industry produces a certain number of toys in a day. ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ டாய்ஸ்ன்னு தெரியல, ஒரு நாளைக்கு n நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ் பர் டே வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் எ டே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். The cost of production of each toy in rupees was found to be, காஸ்ட் எவ்வளவா இருக்கும்னா காஸ்ட் ஆஃப் ஈச் டாய், ஒரு டாய், காஸ்ட் ஆஃப் ஈச் டாய், ஒரு டாயோட பிரைஸ் வந்து எவ்வளோனா எவ்வளோ சொல்லியிருக்குன்னா ஃபவுண்ட் டு பி 55 மைனஸ் நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ். நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கலாம். அப்ப காஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம்? 55 minus x. So number of toys produced வந்து x, cost of each toys produced வந்து 55 minus x. Okay. On a particular day, the total cost of production was 750 rupees. அப்ப ரெண்டுத்தையும் இப்ப ஒரு டாய் வந்து 10 rupeesன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 10 டாய்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 100 rupees. அப்ப டோட்டல் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 750 சொல்லியிருக்காங்க. அப்ப 750 நான் டோட்டல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி மல்டிபிள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? எத்தனை பொருள் அதோட பிரைஸ் பண்ணா 750 வரப்போகுது. அப்ப இதை x into 55 minus x பண்ணாதான் 755 minus x. சரியா? இப்ப இதை உள்ள மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். 750 equal to 55x minus x square. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இந்த 55 இந்த சைடு வந்துச்சுன்னா -55x + 750 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இது ஜெனரல் ஃபார்ம் வந்துச்சா? இப்போ இதை என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான் 750. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 1 × 750
750 வரப்போகுது, இங்கே -55. இதுக்குமே என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி பண்ணு. 750 பண்ணினா 5 1s are 5, 5 2 ஒரு 5 5s are 25 0, 5 3s are 15 0, 5 6s are 30, 2 3s are. இப்போ எந்த நம்பர்லாம் பண்ணா வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பண்ணா 5 5s are 25, 25 அப்படியே வச்சுட்டு இந்த 3 பண்றேன். 5 2s are 10, 10 3s are 30 வருமா? 30 25 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 30 + 25 5 55 வந்துச்சு பாரு. பார்க்கும்போதே உனக்கு ஐடியா வந்துடும். இது மாதிரி பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பண்ணா நெக்ஸ்ட் 3 நம்பர் பண்ணேன். அப்போ வந்துச்சு 25 × 30 பண்ணனா மல்டிபிள் ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்கணும். -25 × -30 பண்ணினா 750. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா -25 -30 பண்ணினா -55. அப்போ இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் வரப்போகுது x² -25x -30x + 750 = 0. x காமனா ஆத்தினா x -25. அதே தான் இங்கே பண்ணுவோம். x -25 இங்கே என்ன பண்ணிக்கணும், -30 -30 × x -30x -30 × -25 750 = 0. அப்போ x -30 x -25 = 0. இதெல்லாம் பண்ணலாம். x -30 = 0, x -25 = 0, 30. x = 30, x = 25. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லி முடிக்கணும், ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தட் டே. என்னென்ன பாசிபிள் இருக்கு? we would like to find out the number of toys. இப்போ காஸ்ட் ஆஃப் டாய் வேணும்னும் போது என்ன வரப்போகுது, நம்பர் ஆஃப் டாய்ஸை ரெண்டுத்துல எது வேணா எடுத்துக்கலாம். 30 எடுத்துக்கலாம், 25 எடுத்துக்கலாம். சரியா? நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்ட்டு 30 or 25 போட்டு முடிச்சிடும். நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு ரெண்டு பாசிபிள் இருக்கு. 30 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், 25 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்.